பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். ஆம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே தேவன். அதனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாமல் அவரை மறுதலிக்கிற ஆவியுடையவர்களாய் இருக்கிறார்கள். நாம் அவைகளை ஜெயித்தபடியினாலே தேவனால் உண்டானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் அல்லவா? அன்பரே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே பாவத்தை ஜெயித்தவர். அவர் ஒருவரே பரிசுத்தமானவர். அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர். அவர் ஒருவரே மீண்டும் உயிரோடு எழுந்தவர். இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார். அவரே பெரியவர். அன்பானவர்களே, இந்த தேவனைப் போல ஒரு தேவன் பூமியில் இல்லவே இல்லை. காரணம், இவர் ஒருவரே சகலத்திலும் பெரியவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த தேவனை ஆராதிக்கிற நாம் எத்தனை பாக்கியவான்கள்! உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து ஜெயத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. நீர் ஒருவரே பாவத்தை ஜெயித்தவர். நீர் ஒருவரே பரிசுத்தமான தேவன். நீர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர். நீர் ஒருவரே மீண்டும் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த தேவனை ஆராதிப்பது எங்கள் பாக்கியம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.